நல்லா உதிரி உதிரியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 4 பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா வந்துருச்சுங்க. கை நிறையா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்கள் தேங்காய் துருவல் வேணாட்டி முட்டையும் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம் ரச சாதத்தை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.